தொழிலாளி பிரச்சனை இருக்குது, அதை எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும், அதை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டு உட்காந்துருக்குறேன். நான் நீங்கள் நினச்சது நான் கரெக்டாக கூப்பிட்டுனா தப்பாக கூப்பிட்டுனாப்பா, அதை சரி பண்ணி நான் காப்பாற்றிக்கணும். 2 பேரும் வந்து போட்டியில் போடுறானே, 2 பேரும் போட்டி போடுறேன், என்ன பண்ணட்டுமா சொல்லுமா? உன்ன மாதிரி தான் நானும் பேசிகிட்டு இருக்கேன். சரியான கடலில் சிக்கி முடிச்சுட்டு இருக்கிறோம். சுருவான கடலில் முடிச்சுட்டு இருக்கியா? எனக்கு கடல் அளவுக்கு கடல் இருக்குதுடா. நானும் நல்லா விளையாடுறேன், மனம் தடமாடக்கூடாது. நான் நின்றுட்டேன், என் மண்ணுக்கு வந்துட்டேன், போதுமா? இதுக்கப்புறம் உனக்கு அந்த தடங்களை வராத நான் அதை சரி பண்ணி கொடுக்குறேன். அந்த இடத்துக்கு நான் முடிச்சு கொடுத்துட்றேன். எவன் போட்டி போட்டாலும் நான் பார்க்குறேன், போதுமா? அந்த 2 பேரையும் யாருன்றதை நான் உனக்கு உணர்த்துறேன், காப்பாற்றி கொடுக்குறேன். சரி, மண்ணையும் பிடிச்சி கொடுக்குறேன், தொழிலையும் பிடிச்சி கொடுத்துட்றேன், போதுமா? ஒருத்தன் எங்கடா போகிறான் பார்க்குறேன், இவனை தரையோட தரமாக அட்ரஸே இல்லாத இவனை வெளியேறத்துக்கு மாத்திரம்னு ஒருத்தக்கூடிய அதே முடிவு பண்ணிட்டான். 5 பேர் கூடி பேசிட்டு இருக்கான். அதுக்கு அவனுக்கு தெரியுமா தெரியாதா? 5 பேர் உனக்கு பிளான் பண்ணி பேசிட்டு இருக்கான். இவன் எந்த எல்லைக்கே விடக்கூடாது, இவனை எங்கேயாவது இடம் மாற்றணும், இவன் இந்த எல்லைக்கே விடக்கூடாது அப்படின்ட்டான். இந்த பேசுகிற 2 பேர் இல்லாத ஒரு 5 பேர் பாட்டு மாதிரி பேசிக்கிறோம். அது எங்கே பேசுனாங்க தெரியுமா? மைதானத்தில் போய் உட்காந்து பேசிக்கிறோம். சரக்கு விட்றா குடிச்சிட்டீங்களா? சரி, அதில் ஒருத்தன் அந்த மாதிரி கேட்பான். எப்படி கேட்பான்? சரக்கு விட்றா, வாடா போகலாம் அப்படின்னுவோம். அதுதான் இப்போ கேட்டது உன்னை சரக்கு விட்டு. அந்த பார்ட்டி தான் உன்னை வந்து இந்த எல்லையை விட்டே உன்னை துரத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த இடத்துல பேசியிருக்கான். மைதானம் அது எப்படி சொல்கிறதுன்னா, செடி மரம் கொடி இருக்கும், பயிர் இருக்காது. அந்த இடத்துல ஊர் கூட இருக்காது, தள்ளி இருக்கும் மைதானம் தான். மைதானம் உங்களுக்கு புரியுதா? அந்த எல்லையில் உட்காந்து சரக்கு அடிச்சிக்கின்னு பேசிக்கின்னு இவங்களுக்கு விடக்கூடாது, எங்கனாவது போயிட்டோம்னு சொல்லி அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி பேசிக்கிறாங்க. நல்லா போட்டு போதில் பேசிட்டு வந்து ஒருத்தனுக்கு இந்த இடத்துல கால் அடிபட்டுருக்கு. அதையும் பார் யாருன்னு, எப்போ உனக்கு புரியும். இந்த கால் இந்த இடத்துல அடிபட்டுருக்கும் பார், நீ பார். இந்த இடத்துல அடிபட்டுருக்கும் பார், யாருன்னு உனக்கே புரிஞ்சிடும் அவன் யாருன்னு. என் கடைக்கே வர்றாங்களா? அதான் சொன்னேனே, உனக்கு 2 பேர் போட்டி. அந்த போட்டிக்கு கூட இருக்கிற பாட்டாளிக்கு 5 பேர் தனியாக போயிட்டு இவனை இங்கே சேர்க்கக்கூடாது, இவன் இங்கே இருந்தால் இந்தமாதிரிலாம் பண்ணுறான், இவனை இந்த எல்லைக்கே விட்டு தூக்கணும் தான் நான் வந்து அந்த தொழில் செய்ய முடியும் அப்படின்னுலாம் பிளான் பண்ணி பேசி சரக்கில் பேசிட்டான். அவனுக்கு நான் பேசணுன்னாக்கு அடிபட்டு வச்சுட்டேன், சொன்னதை காட்டி கொடுத்துக்கிறேன். உனக்கே தெரியும், அந்த இடத்துக்கு வருவான் போவான். அந்த இடத்துல அடிபட்டுருக்கும் பார், தெரியுமா தெரியாதா? நல்லா பார், அடிபட்டு வந்திருப்பான், வெடன்னு இருப்பான், தப்பமாலாம் இருக்க மாட்டான், வெடன்னு தான் இருப்பான். 2 பேர் உச்சரிப்பான் அவனுக்கு. என்ன பேர்? 2 பேர் உச்சரிப்பு. அதுவும் சொல்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டே இருப்பேன். தொழில் எதுக்கு, இந்த வியாபாரம் எதுக்கு? இப்படிலாம் நமக்கு வந்து தடமாட்டம் ஆகி போச்சு. ஏன்னா வெளியூராத போய் இதே தொழில் செய்யலாமான்னு கூட உனக்கு வந்து எண்ணம் மாறி போய் ஓடிடலாமான்னு கூட முடிவு எடுத்துட்டீங்க, புரியுதா? வெளியூர் போனால் நமக்கு எல்லாம் நிம்மதியாக போய்ச்சிக்கலாமா? இங்கே ஏன் நிற்கணும், இவங்க தொல்லையே வேணாம், அங்கும் பங்காளியும் வேணாம், சொந்த பங்காளி எவனுமே வேணாடான்ட்டு ஒரு முன்னெலாம் எடுத்தீங்க, சரியா? ஆமாம், இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்னு பார்க்கலையா? எப்போ வர? ஃபஸ்ட்டு முறை வர. நீ என்ன வேலை செய்யறேன்னு தெரியுமா? நீ என்ன நினைச்சுன்னு எனக்கு தெரியுமா? இப்போ நான் எப்படி கேட்குறேன் சொல்லுப்பா. ஆமாம் ஆமாம் தரேன், மக்களுக்கு தெரியாதுல்ல. கொண்டா சரக்கு எந்த பின்னாடி அடிக்கடி என் பேராண்டி ஞாபகம் தான் வருது. ஆனால் அந்த அளவுக்கு இவனை காப்பாற்றி விட்டுட்டேன். கொண்டுக்கு போகலாமா? கொண்டுக்கு போகலாமா? என் கூட கம்பீரமாக ஏறணும், மூச்சு வாங்க. அது நீங்கள் தான் சாமி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும், மூச்சு வாங்காமல். எப்படி இருக்குன்னு தெரியுமா? பாதை எப்படி இருக்குன்னு தெரியுமா? தெரியுமா? மழை தெரியும், அது பாதை எப்படின்னு தெரியுமா? என் குண்ணுங்க வட எல்லாத்தையும் நான் உனக்கு மாற்றேன். என் குண்ணில் என் பாதை எப்படின்னு பாரு. ஏறி இறங்கும் போதே உனக்கு ஏன்டா அந்த மலைக்கு வந்தால் ஏறணும்னு ஆகிடும். ஆனால் விட மாட்டேன், தலைமையில விட மாட்டேன். செல்லம் உள்ள பாதை ஏறணும்,
எனக்கு பக்கத்தில் யாருக்கும் எந்த உடைய சேதாரமும் நடக்காது. நான் வந்து கற்றுக்கிட்டு என்னம்மா சொன்னது கரெக்டாகுதா இல்லையே? ஏதாவது பேசணுமா? என்ன அதே தொழிலை பிடிச்சி விட்டுட்டுமா? அதே தொழில் தான் பண்ணுறோம். இல்லை இடம் மாற்றி விட்டுட்டுமா? இடம் மாற்ற வேண்டாம் சாமி. இடம் மாற்றினா அந்த இடம் வந்து அது வருமானம் 5 மாதத்துக்கு முன்னாடி நல்ல வருமானம் வந்துச்சு. இப்போ தான் சரிஞ்சு போச்சு. போட்டி போட்டுருந்தா ஒரு கடை ஓப்பன் பண்ணி வேலை செய்ய போகிறோன்னு ஒருத்தன் ஆரம்பிச்சிருப்பான். அது தெரியுமா? இல்லை எனக்கு தெரியுமா? உனக்கு தெரியும், ஆனால் எனக்கு தெரியாது. செய்கிறானா? எங்கே செய்கிறான்? இல்லை எங்கே செய்கிறான்னு கேட்டேன். எனக்கு சொன்னாங்களா? அவன் அண்ணனா தம்பி என்ன அதை கேட்கலப்பா. உனக்கு சொந்தத்தில் 2 பேர் என்ன, இடையில கல்யாணம் பண்ணுறோம் 5 பேர் என்ன. உனக்கு புரிஞ்சுது அகலாக எது சொன்னேன்னு. இடத்த விட்டு காலி பண்ணணும், இவனுக்கு ஊரை விட்டே தோற்றுனக்கு இருந்தாலும் அவன் மேலே ஏறுவோம் போல இருக்குது. அதனால அவனை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. நான் சொன்னது புரியுதா? அவ்வளோ ஒருத்தனுக்கு அடிப்பட்டு நான் சொன்னேன். இப்போ ஏன் சொன்னேன் உனக்கு புரியுதா? எல்லாத்தையும் பார்ப்பேன், நான் விட மாட்டேன். போதுமா? நீ எவ்வளோ முயற்சி பண்ணி இங்கே ஆலயத்துக்கு வந்து நிற்கிறிய மாதம் மாதம், அதே போல் உனக்கு பணியாக உனக்கு நான் கஷ்டத்தை குறைச்சிடுவேன். உனக்கு பணியை வளர்த்து கொடுத்துடுவேன். நிம்மதியாக இருக்கு. என்ன செய்யணும்னு ஆசைப்படி அதை நீ செய்கிற மக்களுக்கு அன்னம் போடுறியோ அது என்ன செய்ய, அது உன்னோட விருப்பம். நான் கேட்கலாம். இது எனக்கு தெரியும். உன்னுடைய சூழ்நிலை என்ன, உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். நான் மாற்றி அமைச்சு கொடுக்குறேன். வேற அப்பா கூட அதான் சொல்லிட்டேன். இடம் பிரச்சனையே தொழில் பிரச்சனைன்னு சொன்னேன். அது நான் சொல்லினுக்கிறேன். இப்போ இந்த தொழில் சொன்னதை மட்டும் சொல்லு. வேற என்ன ஏன்னா பிரச்சனையா அதை சொல்லு. அப்போ நான் இடத்துக்கு நான் அப்புறம் வரேன் கணக்கு. இந்த தொழிலுக்கு என்ன பண்ணணும், அதே போடணுமா இல்லை இடம் மாறியான்னு கேட்டேன். அதை சொல்லு. போகிறாம பொச்சரிப்பு வராத நல்ல மாதிரியே அங்கே பழையபடியே ஓட்டி கொடுத்துட்றேன். அப்புறம் இடத்துக்கு சொன்னல மண்ணுக்குன்னு அதை நான் அப்புறம் கணக்கு வரேன். மண்ணையும் பிடிச்சி கொடுக்கணுமா? அதை பிடிச்சி பார்த்தா பல லட்சம் மேலே போகுது. அது 1 சென்டா கூட இருக்கட்டும், அது பல லட்சத்துக்கு போகும். அது அந்த மாதிரி இடம். அது இன்னைக்கு உனக்கு பெரிய சாதாரண ஒரு 10,000 இடம் நீ நினைக்கலாம். அந்த 10,000 இடம் இன்னைக்கு பல கோடிக்கு போகும் அந்த இடம். அது உனக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும் அந்த இடம். போதுமா? அந்த மாதிரி இடத்துல அந்த இடம் அமைஞ்சிக்குது. அதான் தெரியுமா தெரியாதா? அவ்வளோ நான் பார்த்துடுவேன். எந்த மூலையில் என்ன இடம் இருக்குது, எந்த இடத்துல என்ன செய்கிறீங்கன்றதை பார்ப்பேன். வேற எதுன்னு தட்டி கேட்கறதான் கேளுங்க. என்ன ஒரு என்ன வந்தீங்க? எந்த ஒரு சைடு டிஸ்ட்ரிக்ட் என்ன வருங்க? எந்த மண்ணுன்னு கேளு. போறீங்க எந்த மண்ணு? அது என்ன சொல்லி கூப்பிட்டேன்? என்ன சொல்லி கூப்பிட்டேன்? திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு மனை, தருமபுரியில் ஒரு மனை சொல்லி கூப்பிட்டேன் இல்லையா? கொண்டு தான் இருந்தாரு. கூப்பிட்டேன் வரல. நீ தட்டை வச்சுட்டு நான் தட்டை தள்ளிட்டு போயிட்டே இருக்கேன். தருமபுரி தெளிவாக சொல்லிச்சு. நான் எல்லாத்தையும் பார்ப்பேன். எவனை கூப்பிட்டு என்ன கொடுக்கணும்னு பார்க்குறான். ஆனால் வரல. விடு, வராதவன் ஏன் அவன் இஷ்டப்படி போனேன். நான் பார்த்துன்னு சரி நீ பார்த்துனுக்கிறேன். எனக்கு தெரியுமா? இவங்க தான் எனக்கு தெரியல. அதுதான் நான் சொன்னேன். எனக்குள்ள வரும் அவன் கூப்பிடுன்னு சொன்னேன். சரி நானே சரி யாரும் என்னடா இவனும் புரிய சொல்கிறானா, சும்மா சொல்கிறானா? அதுலேயே உட்காந்து யார் என்ன எப்படிப்பட்டவனதுன்னு தெரியல அவனுக்கு. புரியுதாம்மா? முன்னாடி கூப்பிடுச்சு. லிஸ்ட் பார்க்குறியா? லிஸ்ட் பாருப்பா. 10 மக்கள் இருக்காங்க. 10 மக்களோட லிஸ்ட் என்ன? திருப்பூர்லேருந்து வந்துடுறாங்க. அந்த அம்மாக்கு என்ன லிஸ்ட் கொஞ்சம் சொல்ல. என்னம்மா ஊரு? நீ என்னம்மா ஊரு? இல்லை லிஸ்ட்டு என்ன வரும்? கிருஷ்ணகிரி வரும். அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லி லிஸ்ட் எடுக்கணும்னு சொன்னார்ல. சொல்லுப்பா என் லிஸ்ட்டுன்னு சொன்னா கேளா. கிருஷ்ணகிரி அதாவது பெங்களூரில் சம்பந்தம் தான். அது நம்ம மண்ணுக்கு அந்த மண்ணுக்கு சேர்ந்து இடையில இருக்காங்க. என்ன பிரச்சனை வந்து என்னை பார்த்தாங்களாம் கேளு. பார்த்தியாமே என்ன முன்னாடி என்ன பார்த்தியா? முன்னாடி எதை நான் பார்த்தியா? இல்லை என்ன உங்கள் குடும்ப பிரச்சனை என்கிட்ட சொன்னியா? இப்போ நான் சொல்லிட்டா
இல்லை நீ சொல்றியா உங்களுக்கு தெரியும் சாமி நீங்கள் கடவுள் அங்கே பேசலாம் நீ இருப்பா இவ்வளோ தெளிவாக நான் சொல்லி கூப்பிட்றேன் 2 மாவட்டம் சேர்ந்தா தொழிலில் இருக்கிறடா தொழில் பேசுன்றான்னு சொல்லி கூப்பிட்றேன் அவ்வளோ அசால்ட்டாக இருக்கிற வியாபாரத்தில் இருக்கிறாங்க இந்த குறிக்கு முன்னே கூப்பிட்டு அந்த வியாபாரத்தில் தரங்களாகுது அவங்களுக்கு தொழிலில் பிரச்சனையாகுது பல கஷ்டத்தை அனுபவிச்சு